10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So next one நம்ம வந்து ஹியூமனோட எவல்யூஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய கருத்தெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த மங்கிலிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்ப்ரூவ். இதை வந்து இந்த தியரி எல்லாமே இங்கே இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸ்லேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு சில எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, இதை ப்ரூவ் பண்ணிலாம் காமிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி மேமல்ஸ் எவால்வ்ட் இன் த ஏர்லி ஜுராசிக் பீரியட் about 200 million years ago. ஸோ மேமல்ஸ் எப்போ இருந்து ஆரிஜினேட் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி ஜுராசிக் பீரியடோட ஏர்லியிலேருந்து முன்னாடி மின்பகுதியிலேருந்து ஹியூமன் பீயிங் எவல்யூஷன் ஆரம்பித்தான். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 million yearsக்கு முன்னாடி நடந்தது. ஹோமினிட்ஸ் எவல்யூஷன் occurred in ஏசியா அண்டு ஆஃப்ரிக்கா. ஹோமினிட்ஸோட எவல்யூஷன் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவிலையும் ஆஃப்ரிக்காவிலையும் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமினிட்ஸ் ப்ரூவ் தட் ஹியூமன் பீயிங் ஆர் சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் இன் மேக்கிங் டூல்ஸ் அண்டு கல்ச்சர்ஸ். ஸோ ஹோமினிட்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்லேயே சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ். அனிமல்ஸ்லேயே சுப்பீரியர் அப்படின்னா ஹியூமன் பீயிங் தான் அப்படிங்கிறத, ஹியூமன் பீயிங் ஆர் த சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ் அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இவங்க மேக்கிங் டூல்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, டூல்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அனிமல்ஸை கில் பண்ணணும் அப்படின்னா அவங்களே வந்து டூல்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கல்ச்சுரலாக அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமுதாயமாக ஒரு இடத்துல இருந்திருக்காங்க, ஒரு குரூப்பாக இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து வேறு அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் பீயிங் வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏர்லியஸ்ட் ஃபாசில்ஸ் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டோரிக் மேன் லைக் ராமாபித்தகஸ் அண்டு சிவாபித்தகஸ் lived some 14 years and 14 million yearsக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க. and were derived from the ape like Dryopithecus. ஸோ ராமாபித்தகஸ் சிவாபித்தகஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து 14 million yearsக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா ட்ரையோபித்தகஸ். இவங்க ரெண்டு பேரும் எதுலேருந்து எது மாதிரி ஆரிஜினேட் ஆனாங்க, டிரைவ்டு ஃப்ரம் த ஏப் லைக் ட்ரையோபித்தகஸ். ட்ரையோபித்தகஸ்லேருந்து வந்தாங்க. அந்த ட்ரையோபித்தகஸ் வந்து ஏப் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ் எவல்யூஷன் அக்கர்ட் இன் ஏசியா அண்டு ஆப்ரிக்காவில் நடந்தது. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஹோமினிட்ஸோட எவல்யூஷன் எங்கே நடந்தது? ஃபஸ்ட்டு பித்தகஸ் அண்டு சிவாபித்தகஸ் இவங்க தான் நம்மளோட முன்னோர்கள். ஸோ இவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா 14 million yearsக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா ட்ரையோபித்தகஸ் அப்படிங்கிற ஏப் லைக் அனிமல்ஸ்லேருந்து இவங்க ஆரிஜினேட் ஆனாங்க. ட்ரையோபித்தகஸ் அண்டு ராமாபித்தகஸ் வேர் ஹேரி அண்டு வாக்டு லைக் கொரில்லா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ட்ரையோபித்தகஸும் ராமாபித்தகஸுக்கும் உடம்பு ஃபுல்லாக வந்து ஹேர் இருந்தது. ஸோ அதே மாதிரி இவங்க யார் மாதிரி நடந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா மாதிரி நடந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமானது வந்து ராமாபித்தகஸ் அண்டு சிவாபித்தகஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, 14 million yearsக்கு முன்னாடி இருந்தாங்க. ஸோ இவங்க எதுலேருந்து ஆரிஜினேட் ஆனாங்க அப்படின்னா ட்ரையோபித்தகஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஆரிஜினேட் ஆனாங்க. இந்த ட்ரையோபித்தகஸ் யார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏப் லைக் ஸ்ட்ரக்சரில் பாடி ஷேப்பில் இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா. இந்த ட்ரையோபித்தகஸும் ராமாபித்தகஸும் உடம்பு ஃபுல்லாக ஹேர் இருந்தது. அவங்களோட நடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா மாதிரி நடந்தாங்க. ஓகேங்களா. அண்டு சிம்பன்சி, கொரில்லா அண்டு சிம்பன்சி மாதிரி இவங்க நடந்தாங்க. ஆஸ்ட்ரலோபித்தகஸ் லிவ்டு இன் த ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிரீன்லேண்ட்ஸ் about 5 million years ago and was called Australian ape man. ஸோ இவங்க வந்து 5 million இயர்ஸுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரலோபித்தகஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் ஆஸ்திரேலியன் ஏப் மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீ வாஸ் about 1.5 மீட்டர் டால் வித் பைபீடல் லொக்கமோஷன். ஸோ இவங்களோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் தான் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இவங்க பைபீடல் 2 காலில் இவங்க நடந்தாங்க. ஆம்னிவோரஸ், அதே மாதிரி இவங்க வந்து ஆம்னிவோரஸ். ஓகேங்களா. எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி செமி எரெக்ட். செமி எரெக்ட்னா பாதி வந்து ஹைட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அதே பொசிஷனில் செமி எரெக்டாக பாதி லெவலில் இவங்க வந்து எரெக்டாக இருந்தாங்க. அண்டு லிவ்டு இன் கேவ்ஸ். இவங்க வந்து குகையிலெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லோ ஃபோர் ஹெட் பரோ ரிஜஸ் ஓவர் த ஐ. ஸோ இதில் வந்து ஃபோர் ஹெட் வந்து நல்லா ஃபோர் ஹெட் வந்துங்கிறது முன்னாடி இந்த தலையில் நெற்றி பகுதி அப்படிங்கிறது லோ ஃபோர் ஹெட் பரோ ரிஜஸ் ஆஃப் த ஐ. இந்த இடத்துக்கு 2 ஐக்கு இடையில் ஒரு குழி இருந்தது. ஃபோர் ஹெட் வந்து அவ்வளவுக்கா டெவலப் ஆகாமல் லோ லெவலில் இருந்தது. ஓகேங்களா. ப்ரொட்ரூடிங் ஃபேஸ், லேக் ஆஃப் சில்ஸ், லோ பிரைன், லேக் ஆஃப் சின், லோ பிரைன், கெப்பாசிட்டி ஆஃப் அபவுட் 350 to 450 cc, ஹியூமன் லைக் டென்டிஷன். ஸோ நமக்கு இருக்கிற மாதிரியே பல்லெல்லாம் இருந்தது. ஸோ இதில் முக்கியமாக என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட கிரேனியல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 450 cc இவங்களோட கிரேனியல் கெப்பாசிட்டி. ஸோ ஆஸ்ட்ரலோபித்தகஸ் எங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, ஓகேங்களா, கிரீன்லேண்டில் இருந்தாங்க. அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 million இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க. அண்ட் வாஸ் கால்டு ஆஸ்திரேலியன் ஏப் மேன். ஸோ அவங்களுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரலோபித்தகஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு ஆஸ்திரேலியன் ஏப் மேன் அப்படின்னு கேட்கலாம். He was about 1.5 meters tall with a bipedal locomotion, omnivorous, semi-erect and lived in caves. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்க பைபீடல் லொக்கமோஷனில் இருந்தாங்க. அதே மாதிரி ஆம்னிவோரஸாக இருந்தாங்க, செமி எரெக்டாக இருந்தாங்க, அண்டு லிவ்டு இன் கேவ்ஸ் குகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லோ ஃபோர் ஹெட் ப்ரோ ரிஜஸ் ஓவர் த ஐஸ். பரோ ரிஜஸ் ஓவர் த ஐ. 2 ஐக்கு இடையில ரிஜஸ் இருந்தது. அது கொஞ்சம் பரோ அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல பள்ளமாக இருந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 450 cc. ஓகேங்களா. ஸோ த ஆஸ்திரேலியன் ஏப் மேன் அப்படிங்கிறதுல என்ன இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லும்பார் கர்வ் இன் த வெர்டிபிரல் காலம் வேர் ஹிஸ் டிஸ்டிங்யூசிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இவங்களோட டிஸ்டிங்யூசிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லும்பார் கர்வ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹாப்பிலிஸ் லிவ்டு அபவுட் 2 million years ago. ஹோமோ ஹாப்பிலிஸ் வந்து எப்போ இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். 2 million இயர்ஸுக்கு முன்னாடி இருந்தாங்க. திஸ் பிரெயின் கெப்பாசிட்டி வாஸ் பிட்வீன் 650 to 800 cc. ஸோ இதுக்கு இடையில் அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி இருந்தது. அண்ட் வாஸ் ப்ராபபிளி வெஜிடேரியன். த ஹேட் பைபீடல் லொக்கமோஷன் அண்ட் யூஸ் டூல்ஸ் மேடப் ஆஃப் சிப்டு ஸ்டோன். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பைபீடல் வெஜிடேரியனை சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பைபீடல் லொக்கமோஷன் 2 காலில் நடந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தேவையான கருவிகளை எல்லாத்தையும் இவங்க வந்து கல்லை வச்சு ஸ்டோனை வந்து நல்லா செதுக்கி அதை கருவியை யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அந்த காலத்தில் வந்து மெட்டல்ஸில் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டோனு எலும்பு இதெல்லாம்
அப்படி எடுத்து தான் நிறைய அனிமல்ஸை வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதில் இவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிப்டு ஸ்டோன் அப்படின்னா கல்லை எடுத்து நல்லா செதுக்கி அதை வந்து இவங்க கருவியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ், த ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங். ஸோ இவங்க வந்து ஹியூமன் லைக் பீயிங் அப்படின்னா இவங்க ஃபஸ்ட்டு ஹோமோ எரெக்டஸ் நம்மளை மாதிரி இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் வாஸ் அரௌண்ட் 1.7 மில்லியன் இயர்ஸ் எகோ அண்ட் வாஸ் மச் க்ளோசர் டு ஹியூமன் இன் லுக்ஸ். நம்ம மனிதர்களோட ரொம்ப நெருங்கிய முகம் எல்லாமே இருக்கிறது யாருன்னா ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா. ஸ்கல் வாஸ் flattened and thickness than the modern man and had a large brain capacity of around 900 cc. ஸோ இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பிரெயின் கெப்பாசிட்டியை பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 900 cc அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோ எரெக்டஸ் ப்ராபப்ளி எட் மீட். இவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க மீட்லாம் சாப்பிட்டாங்க. ஓகேங்களா. ஈட் மீட். அதே மாதிரி ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டு லீவ் ஆப்பிரிக்கா. இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு அங்கே இருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நியாண்டர்தால் ஹியூமன் வாஸ் ஃபவுண்ட் இன் த நியாண்டர் வேலி. அதில் வந்து நியாண்டர்தால் ஹியூமன் பீயிங் இருந்தாங்க ஜெர்மனி வித் எ பிரெயின் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 cc. ஓகேங்களா. அண்டு லீவ்டு பிட்வீன் இவங்க எப்போ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3400 அதே மாதிரி 1000 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்க. இவங்க வந்து 34,000 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த காலத்துக்கும் அதே மாதிரி 1 lakh இயருக்கு முன்னாடியும் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. They differ from modern human in having semi-erect posture. ஸோ நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செமி எரெக்ட் பொசிஷனில் இருந்தாங்க அண்டு ஃப்ளாட் கிரேனியம். ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்லாப்பிங் ஃபோர்ஹெட், தின் லார்ஜ் ஆர் பிட்ஸ் ஹேவிங் ப்ரோ ரிட்ஜஸ். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு ப்ரோ ரிட்ஜஸ், ப்ரொட்ரூடிங் ஜாஸ் அண்ட் நோ சின். இவங்களுக்கு வந்து சின் இல்லை. அதே மாதிரி இவங்களோட ஜா வந்து ப்ரொட்ரூடிங் பண்ண முடியும். தே யூஸ்டு அனிமல் ஹைட் டு ப்ரொடெக்ட் தேர் பாடிஸ். ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ்லேருந்து தன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து நெருப்பை யூஸ் பண்ணாங்க. நோ த யூஸ் ஆஃப் ஃபயர். ஓகேங்களா. இந்த ஃபயரை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பரீட் தர் டெட் பாடிஸ். ஸோ நம்ம செய்கிற மாதிரி இறந்து போனவங்களெல்லாம் புதைக்கிறது யார்? ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது தான் கொஸ்டினில் கேட்பாங்க. யார் ஃபஸ்ட்டு நெருப்பை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அதே மாதிரி இறந்து போனவங்களெல்லாம் புதைக்கிறதும் இவங்க தான் செஞ்சாங்க. ஓகேங்களா. தே டிட் நாட் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். ஸோ ஆனால் இவங்க வந்து அனிமல் டொமஸ்டிகேஷனையும் அதே மாதிரி அக்ரிகல்ச்சரை பற்றியும் அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரோமேக்னன் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்டு ஃபார்ம் ஆஃப் மாடர்ன் ஹியூமன்ஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் த ராக் ஆஃப் குரோமேக்னன். ஸோ இவங்க இப்போ நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமேக்னன். அந்த ராக்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரான்ஸ் எங்கே எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஓகேங்களா. ஸோ அண்ட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஆன்சிஸ்டர் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன்ஸ். ஸோ நம்மளோட மாடர்ன் யூரோப்பியன்ஸோட ஆன்சிஸ்டர் யாருன்னா குரோமேக்னன் தான். ஓகேங்களா. தே வேர் நாட் ஓன்லி adapted to various environmental condition but were also known for their cave painting. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகையில் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி பெயிண்டிங்லாம் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. அதே மாதிரி ஃபிகர் ஆன் ஃப்ளோர் அண்ட் வால்ஸ் அதிலெல்லாம் நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து குரோமேக்னன் அப்படிங்கிறது நம்மளோட டைரக்ட் ஆன்சிஸ்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஹோமோசெப்பியன்ஸ் இன் மாடர்ன் ஹியூமன்
arose in Africa. ஸோ ஹோமோசெஃபியன்ஸ் எப்போ இருந்து ஆரிஜினேட் ஆனாங்க, எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாடர்ன் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து ஆரிஜினேட் ஆனாங்க. ஓகேங்களா, 25,000 இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி ஆரிஜினேட் ஆனாங்க. இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 to 1400 சிசி. ஓகேங்களா, இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி 1200லேருந்து 1400 சிசி. பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துடலாம். ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னா எப்போ நடந்தது? 210 மில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி தான் இந்த ஹியூமன் எவல்யூஷன் நடக்க ஆரம்பித்தது. ஓகேங்களா, ஹோம்னிட்ஸ் ஃபஸ்ட்டு இவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா ஆசியா, ஆஃப்ரிக்காவில் இருந்தாங்க. ஸோ அதிலிருந்து தான் ராமாபித்தகஸ் அண்டு சிவாபித்தகஸ். இவங்களுக்கு அப்புறம் ராமாபித்தகஸ், சிவாபித்தகஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க 14 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஓகேங்களா, ஸோ இவங்க எதுலேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப் லைக், ஓகேங்களா, ட்ரையோபித்தகஸ் அதிலிருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஸ்ட்ரலோபித்தகஸ். அதுக்கப்புறம் இவங்க என்னவா எவல்யூட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ஆஸ்திரேலியன் ஏப் அப்படின்னு இவங்கள சொல்கிறோம். ஈஸ்ட் ஆப்ரிக்கன் கிராஸ்லேண்ட்லேருந்து வந்தாங்க 5 மில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி. ஓகேங்களா, இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 to 450 சிசி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹோமோ ஹாப்பிலிஸ் இருந்தாங்க 2 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இவங்க ஆரிஜினேட் ஆனாங்க. ஸோ 650லேருந்து இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 650லேருந்து 800 சிசி இருந்தது. ஓகேங்களா, ஆஸ்ட்ரலோபித்தகஸ்லேருந்து ஹோமோ ஹாப்பிலிஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோமோ ஹாப்பிலிஸ்லேருந்து ஹோமோ எரெக்டஸ் வந்தாங்க. இவங்களோட பீரியட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் இயர்ஸ் எகோவுக்கு முன்னாடி இருந்து ஆரிஜினேட் ஆனாங்க. இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 சிசி. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா, ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க ஆப்பிரிக்காவிலேருந்து இவங்க ஆரிஜினேட் ஆனாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களிலேருந்து ஆரிஜினேட் ஆனவங்க நியாண்டர்தால் மேன். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி 1400 சிசி. ஓகேங்களா, இருக்கிறதுலையே இவங்களது பாருங்கள் 1400. ஓகேங்களா, இவங்களிருந்து ஆரிஜினேட் ஆனவங்க தான் குரோமேக்னன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரோமேக்னனை வந்து ஆன்சிஸ்டர் ஆஃப் யூரோப்பியனோட ஆன்சிஸ்டர் குரோமேக்னன். இவங்க எங்கேருந்து ஆரிஜினேட் ஆனாங்கன்னா ஃப்ரான்சிஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்களிருந்து ஆரிஜினேட் ஆனவங்க வந்து ஹோமோசெஃபியன்ஸ். இது வந்து ஒரு 25,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300லேருந்து 1600 சிசி. ஸோ இதில் சிம்பிளாக நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஆரிஜின் அண்டு எவல்யூஷன் ஆஃப் மேன் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு பேஜில் நம்ம பார்த்துடலாம். இதை படித்தோமா இதிலிருந்து தான் 1 மார்க்கு கண்டிப்பாக இதில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு எவல்யூஷனில் ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னா ஹோம்னிட்ஸ் அப்படின்னு இருந்தாங்க. இவங்க எங்கேருந்து ஆரிஜினேட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசியா, ஆஃப்ரிக்கா அதிலிருந்து ஆரிஜினேட் ஆனாங்க. இதுக்கு அடுத்தது ராமாபித்தகஸ். ஓகேங்களா, சிவாபித்தகஸ் கொஞ்சம் மெமரி பண்ணிடணும். ஹோம்னிட்ஸுக்கு அப்புறம் ராமாபித்தகஸ், சிவாபித்தகஸ், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரலோபித்தகஸ், ஹோமோ ஹாப்பிலிஸ், அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியாண்டர்தால் மேன், அதுக்கப்புறம் குரோமேக்னன், அதுக்கப்புறம் ஹோமோசெஃபியன்ஸ். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மெமரி பண்ணிடுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கோட எவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லெசன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.